Good morning students. Today's subject science. Science-ல chemistry. Chemistry-ல நம்ம last class-ல elements பற்றி introduction பார்த்தோம். டோட்டலாக எவ்வளவு elements இருக்கு? 118 elements இருக்கு. இந்த elements வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக elementsக்கு வந்து நம்ம சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு டெய்லி லைஃப்பில் மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. இப்போ ஏர் எடுத்துட்டோம்னா ஏரில் வந்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இது மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கார்பன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அந்த கரியில் இருக்கும், சாம்பலெல்லாம் கார்பன் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சோடியம், இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து சோடியம் குளோரைடு, அதில் வந்து சோடியம் இருக்கும். கால்சியம் அப்படிங்கிறது நம்ம சுண்ணாம்புலலாம் இருக்கிறது கால்சியம். கேங்கிறது பொட்டாசியம் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பொட்டாசியம் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Fe அயன், இரும்பு வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய யூஸ் இருக்குது. அது மாதிரி Al அலுமினியம் சீட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். குளோரின் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காப்பர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லலாம் காப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜி அப்படிங்கிறது வெள்ளி, ஏயு அப்படிங்கிறது கோல்டு. ஸோ இது மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு யூஸ் ஆகுது. இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம சிம்பிளில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த எலமெண்ட்ஸ் வந்து அடங்கிய சார்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பீரியாடிக் டேபிள், இல்லைன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பரை வந்து பேஸ் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் இருக்கும், அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஹீலியம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும் 3 வந்து லித்தியம், 4 பெரிலியம். இது வந்து குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் போக இது படிப்பீங்க. குரூப்ஸ்னால் என்ன, பீரியட்ஸ்னால் என்னென்னு. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அதை நம்ம இன்றைக்கி ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய அட்டாமிக் நம்பரும் இம்பார்ட்டண்ட். சிம்பிள்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரஜன், H. செகண்ட் ஒன் ஹீலியம், He. Third one lithium, Li. 4 beryllium, Be. 5 boron, B. 6 carbon, C. 7 nitrogen, N. 8 oxygen, O. 9 fluorine, F. 10 நியான், Ne. உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் இந்த எலமெண்ட்ஸ் கொடுத்து சிம்பிள் ரைட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி சிம்பிள் கொடுத்து எலமெண்ட்ஸ் நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 11 சோடியம், Na. 12 மெக்னீஷியம், Mg. 13 அலுமினியம், Al. 14 சிலிக்கான், Si. 15 phosphorus, P. 16 sulfur, S. சல்ஃபருக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் ஸ்பெல்லிங் சொன்னேன், SULPHUR, சல்ஃபர். எஸ். 17 chlorine, Cl. 18 argon, Ar. 19 potassium, K. 20 calcium, Ca. ஓகே, இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டம் அண்டு மாலிகுல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஆட்டமுடைய டெஃபினிஷன். இங்கே எஸ் வராது. An atom is the smallest particle of an element. இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் வந்து
நம்ம சாதாரண கண்ணாலலாம் பார்க்க முடியாது. வெரி 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 மைன்யூட் பார்ட்டிக்கிள். அதை வந்து பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் ஆட்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆட்டமுடைய டெஃபினிஷன் என்ன? An atom is the smallest particle of an element. எலமெண்ட்டில் இருக்கிற மிகச்சிறிய தூள் அல்லது துகளை தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். An atom is the basic unit of matter. இப்போ நம்ம மேட்டர் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கிறோம். மேட்டரில் இருக்கிற பேசிக் யூனிட் வந்து ஆட்டம் தான். அதாவது எல்லா பொருட்களுமே ஆட்டம்னால தான் ஆனது. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டமில் வந்து 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கும். ஸோ சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரானுடைய ஸ்பெல்லிங் ELECTRON எலக்ட்ரான், PROTON புரோட்டான், NEUTRON நியூட்ரான். இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது போக நிறையா பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாசிட்ரான், அது மாதிரி மீசான்ஸ், அது மாதிரிலாம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை தான் நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம்? எலக்ட்ரான், புரோட்டான் அண்டு நியூட்ரான். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதாவது மைனஸில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல், அதாவது அதுக்கு வந்து சார்ஜே கிடையாது, ஜீரோன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நியூட்ரல், நோ சார்ஜ். இதுதான் ஆட்டம் அண்டு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மாலிகுல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மாலிகுலுடைய டெஃபினிஷன் இதுதான். எ மாலிகுல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more atoms chemically combined. ஸோ மாலிகுல் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? மாலிகுல் கிடைக்கும். மாலிகுலோட டெஃபினிஷன் என்ன? எ மாலிகுல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more atoms chemically combined. 2 அல்லது அதுக்கு மேலே எவ்வளவு ஆட்டம்ஸ் வேணாலும் சேரலாம். அப்போ அந்த ஆட்டம்ஸ் 2 அல்லது அதுக்கு மேலே சேர்ந்தால் நம்ம என்னென்னு சொல்லாதையே மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இது நீங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் பார்ப்பீங்க. இப்போ ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இது 1, இது 1, 2. ஸோ 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருக்கா? அதனால் நம்ம இது வந்து இப்போ ஆக்சிஜன் மாலிகுலோட பிக்சர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட்டர் மாலிகுல். வாட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், வாட்டருடைய ஃபார்முலா என்ன? H2O. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலராக இருக்கிறது ஹைட்ரஜன், இந்த ரெட் கலராக இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ வாட்டர் மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இதெல்லாம் பாருங்கள், இதில் நிறைய ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. சால்ட் மாலிகுல். நெக்ஸ்ட் இது சுகர் மாலிகுல். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னது? 2 ஆட்டம்ஸ் அல்லது அதுக்கு மேலே எவ்வளவு ஆட்டம்ஸ் சேர்ந்தாலும் நம்ம அதை மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும். தமிழில் நம்ம உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி எக்கில் எடுத்துட்டோம்னா அதில் வந்து உள்ள மஞ்சள் கரு இருக்குது. அது மாதிரி ஒரு ஆட்டம்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் புரோட்டான்ஸும்
நியூட்ரான்ஸும் இருக்கும். ஓகே, ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸ்குள்ளே தான் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத், அதாவது ஒரு வட்ட பாதையில் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து எந்நேரமும் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ், இது உள்ளே வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிள் சொன்னேன். இப்போ ப்ளஸ் சிம்பிள் எதுக்கு? புரோட்டான்ஸ்க்கு. இந்த ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் புரோட்டான்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ ப்ளஸ் சிம்பிள். புரோட்டானுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்குது? இந்த க்ரீன் கலராக இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதனால் அதை வந்து மைனஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது? இந்த நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் பாத், அதாவது ஒரு வட்ட பாதையில் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். ஓகே ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நோ சார்ஜ், நியூட்ரல். இப்போ நம்ம பார்த்தோம் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டமில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு நியூட்ரான் நோ சார்ஜ். ஓகே, இப்போ அட்டாமிக் நம்பருடைய டெஃபினிஷன். The number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. இப்போ ஒரு ஆட்டம் எடுக்கிறோம். ஹைட்ரஜன், ஹீலியம், நியான், ஆக்சிஜன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆட்டமில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அதனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆட்டமில் எடுத்துட்டோம்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே அளவு தான் புரோட்டான்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் இன் an atom is called the atomic number of that atom. ஒரு ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை அல்லது புரோட்டான்ஸுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரிஞ்சுதான் நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் Z. இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம Z அப்படிங்கிற சிம்பிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இஃப் வி நோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் an atom, we know the number of electrons or protons in it. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸும் நம்ம அட்டாமிக் நம்பரோட பார்த்தோம். இப்போ அந்த நம்ம அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஆட்டமில் வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து நியூட்ரான் இல்லாத ஒரே எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன் தான். அதில் வந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரான் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான். இந்த சர்க்குலர் பார்த்து பாருங்கள், இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ ஹைட்ரஜனில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு? 1. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 1. ஸோ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லலாம் நம்ம? 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹீலியம். ஹீலியமில் பாருங்கள் 2 புரோட்டான்ஸ், 2 நியூட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஹீலியமில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஹீலியமுடைய அட்டாமிக் நம்பர் 2. இப்போ பாருங்கள் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜனில் 8 புரோட்டான்ஸ், 8 நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்பிட், இந்த ரவுண்டாக இருக்கிறத நம்ம வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் இனிமேல் போக போக படிப்பீங்க. ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த சுற்றி வர்ற அந்த பாத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த பாதையை வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜனில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் 8. நியூக்ளியஸ்குள்ளே பாருங்கள் ப்ரோட்டான்ஸ் 8. ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நம்ம எலமெண்ட்ஸோட ஒரு ஆட்டமில் எடுத்துட்டோம்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா அதில் எவ்வளவு ப்ரோட்டான்ஸ் இருக்குது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட். இதையும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் தெரியும். ஸோ நீங்கள் அது ஒவ்வொன்றையும் அட்டாமிக் நம்பரை பார்த்து அதில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது எவ்வளவு ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.